மைக் டெஸ்டிங் 1 2 3 வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்கள் எஃப்எம் மக்களே. இன்றைக்கி ஒரு சின்ன அப்சர்வேஷன். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. வீட்டில் எல்லாரும் தேடுற ரிமோட் அப்போ மட்டும் கிடைக்காது. ஆனால் யாருமே தேடாத நேரத்தில் அதுவாக சோஃபாக்குள்ளேருந்து வெளியே வரும். இப்படி தான் தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற பொருள் தேடுறப்ப கிடைக்காம, தேவையே இல்லாத டைமில் நம்ம தேடவே இல்லைனாலும் அதுவாக வரும். இதெல்லாம் பார்க்குறப்ப தேடி 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 தீர்ப்போம் வா அந்த பண்ணியாக வருதுல்ல, வருது தானே. உண்மையாக சொல்லணும். ஓகே, இதே மாதிரி ஃபோன் எங்கே வச்சோன்னு மறந்துட்டு இன்னொரு ஃபோன்லேருந்து கால் பண்ணி அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுறது டெக்னாலஜின்னு சொல்கிறதா, மக்கள் மருதின்னு அப்கிரேடுன்னு சொல்கிறதான்னு புரியல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம சைல்ட்ஹுட்டில் ஒரு 10 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கினாலே பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போ பெரிய ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணமோ, ஏன் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். வயசு வளர்ந்துருக்கு, அதே போல் சந்தோஷத்துக்கு தேவையான பொருட்களின் சைஸும் வளர்ந்துருக்கு. என்ன பண்ணுறது? சின்ன வயசில் சம்மர் வெக்கேஷன் எப்போ வரும்னு காத்திருந்தோம். ஆனால் இப்போ ஒரு நாள் லீவ் கிடைக்குமான்னு காத்திருக்கிறோம். ஸ்கூல் குழந்தைக்கு மண்டே நாளே ஹோம்ஒர்க் ஞாபகம், காலேஜ் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சமையல், ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இந்த நாளை ஓட்டுறதுன்னு, இப்படி வாழ்க்கை எல்லாருக்குமே வேறு வேறு டைம் டேபிள் கொடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்குது. நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கணும் அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு நாமளே ஓய்வு எடுக்கிறதுக்கு இதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, இதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு இந்த வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன ஒழிச்சு வச்சிருக்குன்றது தெரியாது. அதனால இன்னைக்கு பெரிய ஃபிலாசபிலாம் வேணாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே 1 மணி நேரம் முழுக்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் ஃப்ரீயாக கிடைச்சா அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே போவீங்களா? பிடிச்ச படம் பார்ப்பீங்களா? இல்லை சும்மா ஃபோனை கூட பார்க்காம அமைதியாக இருப்பீங்களா? இல்லை என்ன மாதிரி கைப்புள்ள இன்னும் ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு தூங்குவீங்களா? யாருக்கு தெரியும். ஒருவேளை இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் உண்மையில உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நன்றி நீங்கள் கடைசியில் சொல்லிக்கலாம். சரி மக்களே, வேலை இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், வீட்டு வேலை இருக்கட்டும், நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு நமக்காக ஒரு சின்ன நேரமாவது வச்சுக்கலாம். வாழ்க்கை ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். நாம் அதை கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டே ஓடலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, சிரிக்கிறீங்களே, பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே.